ஸ்வேதா முன்னாடி வா, அனிஷா அம்மா முன்னாடி வாங்க. அனிஷா அம்மா கையில் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோ. முன்னாடி வாம்மா, கரங்களை தட்டுங்க. ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட், கர்த்தர் நல்லவர். ஜீசஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜூன் மாதத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. அந்த மாசத்துல நமக்கு 5 ஞாயிற்றுக்கிழமை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு போனஸ். அல்லேலூயா. போனஸா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவரை ஆராதிக்க. அதனால இந்த 4வது ஆராதனைக்கு வந்த உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இதை வாசிங்க. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 68:16, பழைய ஏற்பாட்டில் 710வது பக்கம். 710, சங்கீதம் 68:16. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க, இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். தேவன் விரும்பினார். ஆம், ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு 4வது வாரம் நாம் பார்க்கக்கூடியது ஆம். சின்ன வார்த்தை தான், 2 எழுத்து தான், ஆம். அல்லேலூயா. ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். என்ன ஒரு வார்த்தையில் என்ன இருக்கு? அல்லேலூயா. ஆம்ன்ற ஒரு வார்த்தையில் என்ன இருக்கு? அதுலதான் எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. இந்த நீங்கள அந்த மளிகை கடை வச்சிருந்தீங்கல்ல ஊர்ல, நம்ம தெக்கத்திக்காரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மளிகை கடை வச்சிருந்தாங்கன்னா தோரம் பருப்பு இருக்கான்னு கேட்பாங்க. ஒருவேளை தோரம் பருப்பு ஸ்டாக் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உளுத்தம் பருப்பு இருக்கு, வாங்கிக்கிறீங்களா அப்படிமா. நான் கேட்டது தோரம் பருப்பு. அது இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்க என்ன பண்ணாது, தெக்கத்திக்காரங்களுக்கு வாய் வராது. அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளை தேடி வந்தவங்க யாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உளுந்த பருப்பு இருக்கா, இருக்கு, வாங்கிக்கிறோம் அப்படிம்பாங்க. அதனால என்ன சொல்றேன், ஆம். ஆண்டவருடைய வாயில இல்லைன்றதே கிடையாது. அல்லேலூயா. நான் மறக்க மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இல்லை இல்லைன்னு சொன்னாலும் அந்த வார்த்தையில பாருங்க, ஆம், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை சேர்த்து கொள்வேன், உன்னை அணைத்துக் கொள்வேன். ஆண்டவருடைய பாதத்துல வந்த எல்லாருக்கும் நெகட்டிவே கிடையாது. ஆம், எஸ் அப்படின்ற ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். வாசிங்க, எரேமியா புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கலாம். எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார், கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டேன். அநாதி சிநேகத்தினால். ஆம், அநாதி சிநேகம். அநாதி சிநேகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அன்புக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அல்லேலூயா. தாயின் அன்புக்கோ தகப்பனுடைய அன்புக்கோ சொந்தக்காரங்களோட அன்புக்கோ ஒரு துவக்கம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும். ஆனா அவருடைய அன்பு அநாதி சிநேகம். அநாதி காலமாய், ஆண்டாண்டு காலமாய், நித்திய காலமாய், அதற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அதுக்கு பேர் தான் அநாதி சிநேகம். ஆம், அப்படிப்பட்ட அநாதி சிநேகத்தினாலே உன்னை நான் சிநேகிக்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அன்பு ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பு. என்ன அன்பு? அவர் நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்த அந்த அன்பு. அந்த சிநேகம் வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை நல்லவனுக்காக ஒருவன் மரிக்கலாம், ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில், நாம் அக்கிரமக்காரா இருக்கையில் நமக்காக கிறிஸ்து இயேசு மரித்தபடினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நல்லவனுக்காக ஒருத்தர் என்ன பண்ணலாம், உயிரை கொடுக்கலாம். ஆனா கெட்டவனுக்காக, அக்கிரமக்காரனுக்காக, பாவிக்காக யார் மரிப்பார்? அவர் மரித்தார். அல்லேலூயா. நமக்காக அவர் மரித்து அவர் அநாதி சிநேகத்தை சிலுவையில அவர் விளங்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15, 16, 17. யோவான் 21, 15, 16, 17. அவர் நம்மளை சிநேகிக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நாம் அவரை சிநேகிக்கிறோமா? நாம அவரை அன்பு கூறுகிறோமா? அதுதான் பாயிண்ட். ஏன்னா அவர் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். இனி நாம செய்ய வேண்டியதுதான் பாக்கி. அதைத்தான் நாம செய்யணும். வாசிங்க, யோவான் 21, 15, 16, 17.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இப்போ ஒரு கேள்வி வருகிறது, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நான் சொன்னேன்ல, எரேமியா 31:3 சொன்னேன், ஆம் அநாதி சிநேகத்தினாலே உன்னை சிநேகித்தேன். சந்தேகப்படாத. இயேசு மறந்துட்டாரா? இயேசு என்னை மறந்துட்டாரா? என்னை கைவிட்டாரா? என் குடும்பத்தை கண்டுக்காம விட்டுட்டாரா அப்படின்னு நீ நினைக்காத. அநாதி சிநேகத்தினால், ஆம் அநாதி சிநேகத்தினாலே உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினாலே உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். நான் என் வேலையை செஞ்சிட்டேன். அடுத்து, நீ என்னை நேசிக்கிறாயா? வாசிங்க. என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே. நீங்க சொல்றீங்களா? ஆம் ஆண்டவரே சொல்றீங்களா? அவன் என்ன சொல்றான்? பேதுரு என்ன சொன்னான்? ஆம் ஆண்டவரே, நீ என் மேல் அன்பு கூறுகிறாயா? என் மேல் அன்பா இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நான் சிந்தின இரத்தத்திற்கு நீ பங்காளியாய் மாற, அந்த இரத்தத்திற்கு நீ உண்மை உள்ளவனா இருக்க, நீ என்னை நேசிக்கிறாயா? அன்பா இருக்கிறாயா? ஆம் ஆண்டவரே. வாசிங்க. ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். சரி, அடுத்து இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, நம்பல, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. முதலோட சொல்றான் ஆம் ஆண்டவரே நேசிக்கிறேன்னு சொல்றான். ஆனா அவருக்கு ஏதோ கொஞ்சம் தடையா இருக்கு. இதுல ஏதோ ஒரு டூப்பு, ஏதோ ஒரு மிக்சிங், கலப்படம். இவனுடைய அன்புல ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு, சந்தேகம் இருக்கு. அந்த தயக்கம், அந்த கசடெல்லாம் வெளியில எடுக்கிறதுக்காக மறுபடியும் கேட்கிறார். இரண்டாம் தரம் பேதுரு நோக்கி ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை. அப்பயும் சொல்றான், ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். எனக்கு தெரியும்பா, எனக்கு தெரியும். ஆனா நீ ஏதோ ஒண்ணு மறைச்சிருக்கிற, ஏதோ உள்ளத்துல ஏதோ ஒண்ணு இருக்குது, சந்தேகம் இருக்குது, பயம் இருக்குது. நம்முடைய சந்ததி எப்படி, நம்முடைய சொந்த பந்தங்கள்லாம் ஏத்துக்குவாங்களா? இயேசுவை நேசிச்சா நம்மளை எப்படி பார்ப்பாங்க? எல்லாம் பாத்தீங்கன்னா வேதத்துல இறங்கிட்டியா அப்படிம்பாங்க. நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்படி ஓடிட்டு இருக்க அப்படிம்பாங்க. ஆம், நேசிக்கிற ஆண்டவரே, உலகம் என்னை வெறுத்தாலும், தாய் தகப்பன் என்னை வெறுத்தாலும், என்னை கைவிட்டாலும், என்னை நடு ரோட்ல விட்டாங்க, அல்லேலூயா, நான் இயேசுவை கும்பிடுறேன் அப்படி சொல்ல பண்ணாங்க, எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு என்னை நடு ரோட்ல அனுப்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும், என் தாயும் என் தகப்பனையும் என்னை புறம்பே தள்ளினாலும், ஆம் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அடுத்து, அப்பையும் நம்பல. மூன்றாம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே, மூணாவது தடவை கேட்ட உடனே பேதுரு துக்கப்பட்டு ரெண்டு தடவை சொல்லி அவரு கேட்கலையே, நம்ம மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் துக்கப்பட்டு, நல்லா யோசிங்க, துக்கப்பட்டு, கொஞ்சம் எழுத்துங்க, அல்லேலூயா, துக்கப்பட்டு அவன் 2 முறை சொல்லி அவர் மேல நம்பிக்கை இல்லாம அவர் 3வது முறையும் ஏன் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் துக்கப்படுகிறான். என்ன துக்கம் அப்படின்னா, இந்த அன்புக்கு, சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினுடைய அன்புக்கு, அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்த அன்புக்கு ஈடாக, அதற்கு பாத்திரமாக, அதற்கு தகுதியாக, அதற்கு பொறுப்பாக நான் இருப்பேனா அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் அவன் அப்படியே தயங்கி தயங்கி சொல்றான். 3வது முறை, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிவீர். என்ன? நிகழ்காலத்தையும் அறிவீர், கடந்த காலத்தையும் அறிவீர், எதிர்காலத்தையும் நீர் அறிவீர், முக்காலங்களையும் அறிந்த தேவன் நீர். நீர் எல்லாவற்றையும் அர்த்தம், எதுவுமே மறைக்க கூடாது. எல்லாத்தையும் திறந்த புத்தகமாக, பிளாங்க் செக் கொடுப்பாங்க, எவ்வளவு நாள் ஃபில் பண்ணிக்கோங்க சார், பிளாங்க் செக், எவ்வளவு நாள் அமௌண்ட் ஃபில் பண்ணிக்கோங்க, அல்லேலூயா, அந்த மாதிரி ஒரு திறந்த ஒரு புத்தகமாக, ஒரு வெள்ளை காகிதமா எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, என்னுடைய பழசும் தெரியும், என்னுடைய நிகழ்காலமும் தெரியும், என்னுடைய எதிர்காலமும் தெரியும், எல்லா காலங்களிலும் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நீர் அறிவீர். அல்லேலூயா, எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர் ஆண்டவரே. வாசிங்க.
பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்பதான் பாருங்க, பொறுப்பை கையில கொடுக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் நாங்க போன வாரம் பார்த்தோம். பேதுருவை ஆண்டவர் ஏன் செலக்ட் பண்ணார்? அல்லேலூயா. ஏன் முருகேஷ் ஐயா குடும்பத்தை செலக்ட் பண்ணியிருக்கிறார்? இத்தனை சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க. மறைமலை நகர்ல இருந்து அவ்வளவு தூரத்துல ஏன் ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார்? உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அவர் உங்களை நம்பி ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்க அவருடைய பாதத்துல வந்தது காரணம் உங்க கஷ்டம் தீரணுங்கிறதுக்காக. ஆனா அவர் பார்க்கிறாரு அதெல்லாம் சாதாரணம், அதெல்லாம் ரொம்ப எளிதாய் சரியாரு. உங்களை நம்பி நான் ஒரு பொறுப்பை கொடுக்க போகிறேன். ஆடுகளை மேய்ப்பாயா. அல்லேலூயா. உங்களை நான் சாட்சியாக நிறுத்தி உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சு அதை 4 பேருக்கு சொல்லணும். அதை 4 பேருக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாய் அறிவிக்கணும். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. காலம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை அநேகருக்கு சொல்ல வேண்டிய கடமையில ஒவ்வொருவரும் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். உங்களை குறித்து மிகப்பெரிய பொறுப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால நீங்கள் திறந்த வண்ணமாக எதை குறித்து யோசிக்காமல், மாம்சத்தோடு இரத்தத்தோடு நீங்கள் சிந்திக்காதபடிக்கு, குழப்பம் அடையாதபடிக்கு, ஆம் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிவீர், நான் எதையும் மனசுல ஒளிச்சு வைக்கல, திறந்த மனசா நான் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனம். எசேக்கியேல் 16:6. எசேக்கியேல் 16:6 வாசிங்க. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். 3 முறை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. உன் ரத்தத்தில் கிடக்கிறதை பார்த்து, உன் ரத்தத்தில் நீ கிடக்கிறதை பார்த்து. 3வது முறை உன் ரத்தத்தில் நீ கிடக்கிறதை பார்த்து ஆம் பிழைத்திரு என்று சொன்னேன். என்ன அர்த்தம்? ரத்தம் 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 ஒரு மணி அர்த்தம் சந்ததி சந்ததியாக, அப்படியே பரம்பரை பரம்பரையாக, தலைமுறை தலைமுறையாக நம்மை விட்டு நீங்காத அந்த இரத்த பந்தம் என்ன அப்படின்னா பாவமும் சாபமும் தான். அல்லேலூயா. எல்லாரும் நினைக்கிறாங்க அம்மா அப்பா எனக்கு அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க, அப்படி அவ்வளோ கார் பங்களா, அவ்வளோ வயக்காடு, அவ்வளோ தோட்டம் துறவு, என்னத்தை தான் சம்பாதிச்சு வச்சாலும் வைக்காட்டினாலும் நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து என்னன்னா பாவம் மூட்டை. அல்லேலூயா. நம்முடைய சந்ததியார் எல்லாரும் இயேசுவை அறியாமல் இருந்த எல்லாரும் ரத்தத்திலே கிடக்கிறார்கள். அல்லேலூயா. செவேர் என்று இருக்கிற ரத்தம். அல்லேலூயா. எப்படி? செவேர் என்று இருக்கிற ரத்தம். கொடிய பாவம், கொடிய அக்கிரமம். இயேசுவை அறியாமல் இருப்பதே ஒரு சிம்பிள் ஒரே லைன். பாவம்னா என்ன? அவரை அறியாமல் இருப்பதே. படைத்த தேவனை, உருவாக்கிய தேவனை, சிருஷ்டித்த தேவனை, நமக்காக ரத்தம் சிந்தின தேவனை விலகி இருப்பதே, அவரை அறிந்தும் அறியாமல் இருப்பதே, அவரை புரியாமல் இருப்பதே நாம் ரத்தத்திலே கிடப்பதற்கு சமானம். உழன்று கொண்டு சந்ததி சந்ததியாய், பரம்பரை பரம்பரையாய், தலைமுறை தலைமுறை அதே சாபத்தில் அதே பாவத்தில் உழன்று கொண்டிருந்த நம்மை பார்த்து ஆம் பிழைத்திரு. அல்லேலூயா. இந்த இரத்தத்திற்கு ஈடாக, இந்த இரத்தத்திற்கு பரிகாரமாக, இந்த பாவம் சிந்தின இந்த இரத்தத்திற்கு பரிகாரமாக என்னுடைய இரத்தத்தை நான் சிந்தி இருக்கிறபடினாலே அதை நீ விசுவாசித்தால், இயேசு எனக்காகத்தான் ரத்தம் சிந்தினாரு, இயேசு எனக்காகத்தான் சிலுவையில உயிரை கொடுத்தாரு அப்படின்னு நீ நம்புன அப்படின்னா ஆம் நீ பிழைத்திரு. நீ பிழைச்சிருவ, நீ தப்பிச்சிருவ. உன்னை யாரும் தொட முடியாது, உன்னை யாரும் இனி பாவத்திற்குள்ள தள்ள முடியாது, இனி யாரும் உன்னை சபிக்க முடியாது. நீ ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறிவிடுகிறாய். அல்லேலூயா. ஆம் நீ பிழைத்திரு.
அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா போதும். அப்படியே உடம்பு முடியாம போய் டாக்டர்கிட்ட போய் நிற்கும் போது எல்லாம் பார்ப்பாங்க. யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, பாஸ்டர் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவர் ரிப்போர்ட்டை பார்த்து ஐயா நார்மல், எல்லாம் சரியாயிடுச்சு. அல்லேலூயா. போன மாசம் 21 அடியிலிருந்து ஒரு பையன் கீழே விழுந்துட்டான். தெரிஞ்ச பாஸ்டருடைய பையன் சர்ச்சு கட்டும் போது அந்த ஓட்டை பிரிக்கும் போது மேல இருந்து 21 அடியிலிருந்து கீழே விழுந்துட்டான். என் பையன் வயசு தான் அவனுக்கு. முதுகுல அடிபட்டு 3 எலும்பு முறிஞ்சு போய் ஒண்ணுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டாங்க. டாக்டர் சொல்லியிருக்காரு 6 வாரம் எப்படி இருக்கணும்? படுத்த படுக்கையா இருக்கணும், நகரக்கூடாது, அப்படி இப்படி கூட அசையக்கூடாது. 6 வாரம் நீங்க அவனை எப்படியாவது நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு மருந்து கிடையாது. ஆபரேஷன் பண்ணணும்னா அது அந்த முதுகெலும்பு அந்த ஸ்பைனல் கார்டு பக்கத்துல ஒரு நரம்பு நெருக்கிட்டு இருக்கு, அதையும் சரி பண்ணா ரொம்ப கஷ்டம். அதனால 6 வாரத்துக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்ட்டாங்க. வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், வியாழக்கிழமை சாயந்தரம் எனக்கு போன் பண்ணாரு. எல்லாம் சரியாயிடுச்சு, கிட்டத்தட்ட 44 நாள் ஆயிடுச்சு. போய் டாக்டரை பார்த்தோன்னே எல்லாம் அது இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா போய் சேர்ந்துருச்சு. அல்லேலூயா. எல்லாம் கரெக்டா போய் சேர்ந்துருச்சு. இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 2 வாரம் மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். கொஞ்சம் உட்காரலாம், ஒரு 20 ஸ்டெப்பு நடக்கலாம். பாருங்க, படுத்த படுக்கே 6 வாரம் நல்லா துள்ளி குடிக்க, நல்லா உற்சாகமா துள்ளி குதிக்கிற ஒரு பையன் எப்படி இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. அப்போ இந்த டாக்டருக்கு போய் உங்க ஃபீஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபீஸா? நான் எதுக்கு ஃபீஸ் வாங்கணும்? நான் ஒண்ணுமே கொடுக்கல, மருந்தும் கொடுக்கல, மாத்திரை கொடுக்கல, சும்மா படுத்துருங்க தானே சொன்னேன். அதுவா சரியாயிருக்கு எப்படி சொல்லி அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்றாரு. அதுவா சரியானதுக்கு நான் எதுக்கு ஃபீஸ் வாங்கணும்? எப்படி அதுவா சரியாகும்? எல்லாவற்றையும் இருக்கிற இடத்துல அதை கொண்டு போய் சேர்க்கிறவர், அதை உருவாக்கிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. என்னுடைய ஆலயத்துல, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக என்னுடைய மகன் பட்ட பிரயாசத்துல அவன் கீழே விழுந்திருக்கிறான். ஹாஸ்பிட்டல் சீட்டை எடுத்துட்டு சென்ட்ரிங் போடலாம் அப்படின்னு சொல்லி சீட்டை புரிக்கும் போது பையன் ஒரு சின்ன ஸ்லிப், அப்படியே கீழே. ஒரு செகண்ட்ல பெத்த தகப்பன் பார்க்க கண் முன்னாடி துடிக்க கீழே விழுந்திருக்கிறான். பாருங்க, 6 வாரத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆம், பிழைத்திரு. நமக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அவர். ஆம் எப்போ சொல்லிட்டாரு. சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தின முடிச்சு அவர் ஜீவனை கொடுத்து ஆம் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஆவியை கொடுக்கும் போதே அவர் எல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார், ரெடியா வச்சுட்டார். நம்ம தான் போய் வாங்குறதுக்கு லேட் பண்றோம். அல்லேலூயா. ஆம் பிழைத்திரு அப்படின்னு சொல்லி அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து ஆவியை விடும்போதே நமக்கு எல்லாம் சொந்தமாயிடுச்சு. சொத்து ரெடியா இருக்கு, நம்ம போய் பத்திரம் பதிகிறதா நமக்கு தாமதம். அல்லேலூயா. அதனால பிழைத்திரு என்ற வார்த்தை அவர் எப்பவோ சொல்லிட்டாரு. அதை நம்பி வந்த நமக்கு அது நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 27-28. யோவான் 11:27-28. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால் இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றால். அல்லேலூயா. 2 சகோதரி, அக்கா தங்கச்சி, ஒரே ஒரு பையன் லாசருன்னு சொல்லி, ஒரே ஒரு பையன் மார்த்தாள் மரியாள், 2 பேர், ஒரே ஒரு தம்பி சகோதரன். அவன் மரித்து போய்விட்டான், வியாதிப்பட்டு மரித்து போய்விட்டான். அப்படியே 2 அக்கா தங்கச்சி ஓடி வந்து இயேசு அந்த கிராமத்துக்குள்ள வரார். கிராமத்தினுடைய எல்லைக்குள்ள வரும்போதே மார்த்தாள் ஓடி போய், ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் தம்பி செத்து போயிருப்பானா, என் தம்பி இப்படி ஆயிருப்பானா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறா. எங்க போனீங்க? எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவன்கிட்ட நல்லா நீங்க அன்பா பேசுவீங்களே, அவ்வளோ சிநேகிதமா இருப்பீங்களே, இன்னைக்கு அவன் எங்களை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு வார்த்தை கேட்கிறாரு. என்ன வார்த்தை கேட்கிறாரு? உயிரோடு இருந்து
என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். உயிரோடு இருக்கிறவன் என்னை விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவன் மரித்துட்டான், நீ விசுவாசிக்கிறையா? அவன் மரித்தாலும் உயிரோடு கூட எழும்புவான். அவன் மரித்தாலும் உயிரோடு கூட எழும்புவான். நீ விசுவாசிக்கிறையா? அவனை ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்திருக்கோம், அவன் சரியாயிரும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? சுரேஷ் சரியாயிருவான், நீங்க 3 பேரை நம்புறீங்களா? இப்ப உங்கள்கிட்ட தான் கேள்வி, அவன்கிட்ட கேள்வி இல்லை. அவனுக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. அவனுக்கு இப்போதைக்கு அந்த ஒரு நிதானம் இல்லை. இப்ப சென்டர் ஸ்பாட் நீங்க தான், உங்க கையில தான் இருக்கு சாவி. அந்த விசுவாசமாகி அந்த சாவியை போட்டு நீங்க கதவை திறக்கணும். கதவை திறந்தாதான் அவனை வெளியில கொண்டு வர முடியும். பழைய வாழ்க்கைக்கு, பழைய நம்பிக்கைக்கு, பழைய ஆரோக்கியத்துக்கு, பழைய சுகத்துக்கு, எல்லாரை போல ஒரு நல்ல திடகாத்திரமான வாலிபனாய் நீங்க விசுவாசித்தாதான் அவனை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. மார்த்தாள் மரியாளுடைய தம்பி கல்லறையில இருக்கிறான். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டா வராரு ஏசப்பா அந்த ஊருக்கு. நீ விசுவாசிக்கிறாயா? ஆம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அடுத்து தங்கச்சியை கூப்பிடுறா, மரியாள் சீக்கிரம் வா, ஏசப்பா வந்துட்டாரு, ரகசியமாய் போதகர் உன்னை அழைக்கிறார். அதே கேள்விதான் இன்னொரு தங்கச்சிட்டையும், நீ விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. விசுவாசம் தான். ஆம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பிழைத்திருன்னு சொன்னீங்களே, உன் ரத்தத்தில் நீ கிடக்கிறாய், உன் ரத்தத்தில் கிடக்கிறாய், உன் ரத்தத்தில் நீ கிடக்கிறாய், பிழைத்திரு. ஆம் நீ பிழைத்திரு என்று சொன்னீரே. அவன் எப்படி ஆண்டவரே, அவன் எப்படி வருவான்? அவனுக்கு எப்படி 4 வயசுல இருந்து இப்படி இருக்கே? நீங்க கேட்க கூடாது, கேள்வி கேட்க கூடாது, சந்தேகப்படக்கூடாது. அதுதான் சொல்றாங்க, அவன் மரித்து போய் 4 நாள் ஆயிற்றே, எப்படி நாங்க கல்லறையை போய் திறப்போம்? சொல்றாரு, நீங்க போங்க கல்லறையை திறங்க, நான் உயிரோடு கூட எழுப்புவேன் அப்படிங்கிறார். எல்லாம் பயப்படுறாங்க, நாற்றம் எடுக்குமே, நாருமே, எப்படி? போய் தர. தைரியம் இருந்தா போ, விசுவாசம் இருந்தா போ, என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா போ. உன் தம்பிய உயிரோடு கூட கொண்டாந்து உன் முன்னாடி நிப்பாட்டுவேன் உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ போ. போறாங்க, ஊரே போகுது, கல்லறைக்கு போகுது, கல்ல புரட்டுறாங்க. லாசருவே நீ வெளியே வா. அவ்வளவுதான். என்னமோ தூங்கிக்கிட்டு இருக்கணும் எழுப்புற மாதிரி, தூங்கிக்கிட்டு இருக்கணும் எழுப்புற மாதிரி. யாரா தூங்குறீங்களா இங்க? இல்லையா? லாசருவே நீ வெளியே வா அப்படின்னு ஒண்ணு பாருங்க, அப்படியே மரித்து போன பிரேதம் உயிரிழந்து அப்படியே கட்டின சேலையோட கை கால் கட்டெல்லாம் அப்படியே கட்டி இருக்கிறாங்க, கையை கட்டி இருக்கிறாங்க, காலை கட்டி இருக்கிறாங்க, விரலை கட்டி இருக்கிறாங்க, அப்படியே எந்திரிக்கிறான். எல்லாம் பயந்து போயிட்டாங்க. கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். உயிரோடு இருக்கிறவனை ஏன் கட்டி வச்சிருக்கிறீங்க? கட்டுகள் அவிழ்த்து உயிரோடு கூட எழும்பி சீலையெல்லாம் கலட்டுறாங்க. தம்பி உயிரோடு கூட வருகிறான். உங்க தம்பி வரணுமா? இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை, ஆம் விசுவாசிக்கிற. சொல்றீங்களா? ஆம் விசுவாசிக்கிற ஆண்டவரே. அவனை வெளியில கொண்டு வாங்க. அவனை ஹாஸ்டல்ல வைக்கிறதுக்கு நாங்க அவனை பெத்தெடுக்கல, அவனை ஹாஸ்டல்ல வச்சு பராமரிக்கிறதுக்கு நாங்க அவனை வைக்கல. அவனை வெளியில கொண்டு வாங்க, வெளியில கொண்டு வாங்க. அவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவனுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த சாவி இப்ப உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு கதவை நீங்க சர்ச்சு நீங்க தான் திறந்தீங்க, இன்னைக்கு சாவி உங்க கையில கொடுத்தேன். அறிந்தோ அறியாமலோ நான் போய் பைக்கை நிப்பாட்டுறதுக்குள்ள ஒரு சர்ச்சை திறந்துடட்டும் அப்படின்னு இப்ப ஆண்டவர் கேட்கிறார். விசுவாசத்தின் சாவி உங்க கையில கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆம் அப்படின்னு சொல்லி பழகு. பிழைத்திருன்னு சொல்லிட்டீங்கல்ல, ரத்த ரத்தமா கடந்த அந்த சந்ததி சந்ததியாய் மரித்து போயிருந்த அந்த வாழ்க்கையை பிழைத்திரு என்று சொல்லி சொன்னீங்கல்ல, அதே மாதிரி லாசருவை பார்த்து சொல்ல, பிழைத்திரு. லாசருவே நீ பிழைத்திரு, லாசருவே நீ பிழைச்சுக்கோ, நீ தப்பிச்சுக்கோ. உன் உயிரை, உன் ஆவியை, உன் ஜீவனை, இழந்து போன உன் ஜீவனை உனக்குள்ளே அனுப்புகிறேன். அந்த வார்த்தை லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது உள்ளே அவனுக்குள்ளே ஒரு ஜீவன் போகிறது. அல்லேலூயா. மேல போயிட்டு இருக்கிற அந்த ஆவியை ரிட்டர்ன் பிடிச்சு அந்த உயிர் அந்த ஜீவனை பறிச்சு உள்ளே அனுப்புறார். வெளியே வா என்பது உள்ளே அவனுக்குள்ளே ஒரு ஜீவன் கடந்து போகிறது. ஆம்
அவன் மரித்தவன் உயிரோடு கூட எழுப்புகிறான். அல்லேலூயா. நம்முடைய குடும்பமே மரிச்சு போன நிலைமையா இருக்கலாம், ஒரு முற்றுப்புள்ளி வச்ச நிலைமையா இருக்கலாம். இனி ஒண்ணுமே இல்லை, இனி இந்த குடும்பம் தழைக்காது, இனி இந்த குடும்பம் நிமிர்ந்து நடக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி யார் முற்றுப்புள்ளி வச்சாலும் அதை கமா போட்டு அதை தொடர வைக்க, பிழைத்திரு, வெளியே வா, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு என்று சொல்லி உங்களை வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. முற்றுப்புள்ளி அல்ல, இது தொடர்கதை, இது தொடரும். இனி இந்த சந்ததி கர்த்தரை தேடி விசாரிக்கிற ஒரு சந்ததியாக மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆம், இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. ஆம், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நம்புறேன்பா, நம்புறேன் ஆண்டவரே, உங்களை நம்புறேன். நம்புனா ஸ்பாட்ல இம்மீடியட்டா உடனே அவ்வளவுதான். இயேசுவே என் வாழ்க்கை, ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், நம்பி வந்தேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பவே இல்லை. அல்லேலூயா. யார் என்ன குடும்பத்துல முதல் ஆள் நான். பயங்கர வைராக்கியமான பரம்பரை, பயங்கர வைராக்கியமான பரம்பரை. இயேசுக்கு எங்க குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லை, இயேசுங்கிற வாசனை கூட கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தார். அவ்வளவுதான். பிரிச்சாச்சுன்னா திரும்பி ஒட்டவே ஒட்டார். அல்லேலூயா. புதிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், புதிய வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், பிழைத்திரு என்று சொல்லி ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இழந்து போனதை குறித்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம நம்பி வந்திருக்கிறோம். ஆம், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி திரும்ப 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 3 தடவை என்ன, 30 தடவை என்ன, 300 தடவை என்ன, திரும்ப 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 இந்த வார்த்தையை நீங்க உச்சரித்து கொண்டே இருங்க. புதிய வாசல்கள் உங்களுக்கு திறக்கும். அல்லேலூயா. ஆம், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். சரி, வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், ஆம் என்றும், அவருக்குள், அவருக்குள், ஆமென் என்றும் இருக்கிறதே. ஆமென் என்றும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள். அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. நான் சொல்றது தேவனுக்கு மகிமை. எங்களால் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விளக்கு ஏற்றப்படும்படி, எங்களால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பாதை திறக்கும்படி நான் சொல்லுகிற ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, அந்த ரகசியம் இயேசு கிறிஸ்துவுக்குள். நீங்க எதை செஞ்சாலும் அவருக்குள் செஞ்சீங்கன்னா நான் கேரண்டி. சொல்றாங்கல்ல, பிரீத்தி வாங்குனீங்கன்னா நான் கேரண்டிங்க, பிரீத்தி மிக்ஸி வாங்குனீங்கன்னா நான், அந்த அம்மா சொல்லுது, நான் கேரண்டி. அதே மாதிரி நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்தீங்க, சரண்டர் பண்ணீங்க, அர்ப்பணிச்சீங்க அப்படின்னா நான் கேரண்டி. ஏனென்றால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தை எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறபடினாலே அந்த நம்பிக்கைக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக உங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை நீங்கள் துவக்கும் பொழுது அது அப்படியே நடக்கும். ஆம், ஆமேன் சொல்றாங்களா, ஆமேன் அப்படியே நடக்கும் அர்த்தம். சொல்றாங்கல்ல ஜெபம், ஆமேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெபம் கிறிஸ்துவங்களா ஆமேன் 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 சொல்றாங்கல்ல. ஆமேன், ஆம், ஆமேன். ஆமேன் என்றால் ஆம், அது அப்படியே ஆகட்டும், அது அப்படியே ஆகட்டும். நீங்க கேட்கிற ஒவ்வொரு ஜெபம், என் தம்பி சரியாகணும், என் குடும்பம் சரியாகணும், நான் படிக்கணும், நான் குரூப் 4 பாஸ் ஆகணும், நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், ஆண்டவரே உதவி செய்யும். ஆம், ஆமேன். எப்ப சொல்வாரு? கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கும். எங்களால் உங்களுக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, வாசிங்க சங்கீத புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 16:6. சங்கீதம் 16:6. சீக்கிரம் வாசிங்க, ஒரு 10 நிமிஷத்துல. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, நேர்த்தியான இடங்களில்
எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நல்லா கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. என்னாச்சு சலசலப்பு? சீக்கிரம். சரி, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது. வாசிங்க. ஆம், ஆம், சிறப்பான இடங்களில், சிறப்பான இடங்களில் எனக்கு சுதந்திரம் உண்டு. சுதந்திரம் உண்டு. நீங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. எப்படி? புரியல. அதாவது நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நேர்த்தியான இடத்துல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு சொத்து இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்கு. அவருடைய சொத்துல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நீங்க நம்பினாதான் போதும். சிறப்பான இடத்துல, நல்ல இடத்துல, நேர்த்தியான இடத்துல எனக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. அப்ப நீங்க சுதந்திரிக்க கூடியது என்ன அப்படின்னா ஒண்ணு இல்ல, அவர் சொல்ற வார்த்தையை மட்டும் நீங்க நம்பினா போதும். ஒரு பரிகாரம் செலுத்த வேண்டாம், காசு கொடுக்க வேண்டாம், ஆடை வெட்ட வேண்டாம், கோழியை வெட்ட வேண்டாம், மாடை வெட்ட வேண்டாம், அதை கொடு இதை கொடுன்னு எதுவுமே அவர் உங்கள்கிட்ட கேட்கல. நீங்க நம்ப வேண்டியது ஒரே காரியம் என்னன்னா, ஆம், எனக்கு நேர்த்தியான இடத்துல ஒரு பங்கு உண்டு, ஒரு சுதந்திரம் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நீங்க நம்பணும். சரி, இதை நான் ஒரே ஒரு உதாரணத்தோட சொல்லி நான் முடிக்க போறேன். சரி, கவனிங்க. ஆதியாமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் வாசிங்க. ஆதியாமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1 முதல் 4 வரை. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். ஆபிரகாமை நோக்கி ஆண்டவரும் 2 தூதர்களும் வருகிறார்கள். 3 பேர் வராங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுளும் 2 தூதர்களும் ஆபிரகாமை நோக்கி பார்க்க வராங்க. ஆபிரகாம் வீட்டுக்கு வராங்க. இவர் வீட்டு வாசல்ல அப்படியே மோட்டு வளையத்தை பார்த்துக்கிட்டு கன்னத்துல கையை வச்சுக்கிட்டு அப்படியே சோகத்தோட உட்கார்ந்துருக்கிறார். என்னடா நம்முடைய வாழ்க்கை, அப்படியே ஒரு விரக்தியோட உட்கார்ந்துருக்கிறார். தூரத்துல அந்த 3 பேரும் வர்றதை பார்த்தோன்னே ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார், கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டார், தூதர்களோடு அவர் வாரார்னு கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்ச உடனே பாருங்க, தன் கண்களை ஏறெடுக்கும் பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே, பார்த்த உடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் பணிந்து கொண்டு ஓடுறான். நம்ம வீட்டுல யாராவது விருந்தாளி வந்தா அவங்கள வரவேற்க என்ன பண்ணுவோம்? அவங்க தெருமுக்குல வராங்க அப்படின்ன உடனே நம்ம எதிர்கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? பெட்டி படிக்கலாம் வாங்குவோம். என்ன ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னா, அல்லேலூயா, ஏதாவது தீனி வாங்கிட்டு வந்திருப்பாங்க, ஏதாவது கிடைக்கும். எதிர்கொண்டு ஓடி அவர்களை வரவேற்று பணிந்து கொள்கிறான். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இன்னொரு சம்பவம் இருக்கு, வாசிங்க. அடுத்த அதிகாரம் அப்படியே வலது பக்கம் இருக்கு, 19ஆம் அதிகாரம். அதுலயும் வாசிங்க, 1ல இருந்து 3 வரைக்கும் வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அதே மாதிரி அண்ணன் உட்கார்ந்திருந்த மாதிரி தம்பி உட்கார்ந்திருக்கிறான். இவர் வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கிறாரு. அதே சம்பவம். அடுத்து தம்பி, முதல்ல அண்ணன் வீட்டுக்கு போறாரு, அடுத்து தம்பி வீட்டுக்கு போறாரு, லோத்து வீட்டுக்கு. அவனும் வாசல்ல உட்கார்ந்திருக்கிறான். கவனிங்க. அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் அதே மாதிரி அண்ணன் எப்படி செய்யறார் அதே மாதிரி தம்பி எழுந்து ஓடி எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் பணிந்து கொண்டு
வாசிங்க. ஆண்டவன்மார்களே, அடியனை விட்டு அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். வீட்டுக்குள்ள போறாங்க. அவன் புளிப்பில்லா அப்பத்தை சுட்டு நல்லா புரோட்டா போட்டு கொடுத்து அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். நல்லா கவனிக்கணும். அண்ணே வீட்டுக்கு போறார் ஆண்டவர். 2 தூதர்கள் போறாங்க. தம்பி வீட்டுக்கு கூட ஆண்டவர் போல, தூதர்கள் தான் போறாங்க. ஆண்டவர் அங்கே நின்றார். தம்பி வீட்டுக்கு 2 தூதர்கள் தான் போறாங்க. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் 3 பேரையும் வீட்டுக்குள்ள கூப்பிடல. 4ஆம் வசனம் சொல்லுது, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். வீட்டுக்குள்ள வராதீங்க. வெளியில் நல்ல மரம் இருக்கு, வீட்டுல ஏசி இல்ல, ஃபேன் இல்ல, வீட்டுக்குள்ள வராதீங்க, மரத்தடியிலே உட்கார்ந்துருக்கு. ஆனா தம்பி என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீங்க எங்க வீட்டு முகமாய் திரும்பி உள்ளே வாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க ரோட்லயே தங்கி இருப்போம். இல்ல, நாங்கள் வீதியிலே தங்குவோம். அவங்க உள்ள வரமாட்டேங்கிறாங்க 2 தூதர்களும். ஆனா இவன் வலு கட்டாயப்படுத்தி, ஆண்டவன்மார்களே நீங்க வீட்டுக்குள்ள வாங்க என்று சொன்ன கட்டாயப்படுத்தின. அவன் வருந்தி கேட்டுக்கொண்ட பிறகு அவங்க வீட்டுக்குள்ள வரான். அண்ணன் நல்லவனா, தம்பி நல்லவனா? ஆம், கர்த்தர் என்றென்றைக்கும் இதிலே வாசமா இருப்பார். வீட்டுக்குள்ள வராரு, உங்க வீட்டுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறாரு. ஆம் சொல்லிட்டாரு. நம்ம வீட்டுக்குள்ள வர்றதே பெரிய அற்புதம். ஏசப்பா நம்ம வீட்டை தேடி வர்றதே அற்புதம். ஆம், நான் போறேன், ஆபிரகாம் வீட்டுக்கு போறேன், லோத்து வீட்டுக்கு போறேன்னு அவர் பிளான் பண்ணி முடிவெடுத்து ஆம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை தேடி வர்றதே பெரிய அற்புதம். அன்னைக்கு போயிருந்தோம் முருகேசையா வீட்டுக்கு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாவம், ரொம்ப ஒரு சிரமமான வீடு தான். அவங்க நினைச்சா பாரு, ஹாஸ்பிட்டல் சீட்டு, பாவம் பாஸ்டர் வந்திருக்காங்க, பாஸ்டம்மா வந்திருக்காங்க, ஒரு வெக்கையா இருக்கும். முன்னாடி நல்ல பெரிய இடம் இருக்கு, காலி இடம் இருக்கு. பேசாம ஒரு சேரை போட்டு ஒரு கட்டில போட்டு வீட்டு வாசல்ல உட்கார வச்சிடலாமே. வீட்டுக்குள்ள கூட்டு வர அந்த வெளியில உட்கார வச்சா எல்லாம் குழு குழுன்னு இருக்குமே அப்படின்னு அவங்க நினைக்கல. என் வீடு இதுதான், என் வீடு இப்படித்தான் இருக்கும். அவங்க சந்தோஷமா வீட்டுக்குள்ள கால் வச்சா வைக்கட்டும் அப்படி நினைச்சீங்க. வந்த நபரை வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறதான முறை. நம்ம வீடு எப்படினாலும் இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. வாசல்ல நிக்க வச்சா, வாசல்ல நின்று பேசி அங்கேயே சாப்பாடு கொடுத்து அப்படியே டாட்டா பாய் பாய் அப்படின்னா நல்லா இருக்கும். வந்தவங்களை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு 4 சாப்பாடு தண்ணி கொடுக்கறதான முறை. ஆபிரகாம் சொல்ற, நீங்க மரத்தடியிலேயே சாய்ந்திருங்கள். ஏன் சொல்லுங்க பாப்போம், விசுவாச மக்களே சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க. தம்பி தானே மோசம், ஆபிரகாம் நல்லவன் தானே. ஆபிரகாம் ஆண்டவருடைய சிநேகிதன் சொல்லப்பட்டிருக்க. ஏன் ஆபிரகாம் வீட்டுக்குள்ள விடல? அது கூடாரம் தான், பரவாயில்ல, கூடாரமா இருந்தா என்ன? ஓ, பகலின் உஷ்ணமான வேலைனால இவங்க நைட்டு வந்ததுனால உள்ள விட்டான், பகல்ல வந்ததுனால உள்ள விடலையா? சரி, வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? நம்மளே பேசிக்கிட்டு நல்லா இருக்கா இல்ல ஸ்வேதா? அவங்களும் பேசட்டும், தூங்கிடுவாங்க. என்னம்மா என்னாச்சு, ஏன் விடல ஆபிரகாம்? ஏன் வீட்டுக்குள்ள விடல? வரவேற்றதெல்லாம் கரெக்ட், ஓடி வந்து கீழே புளிந்ததெல்லாம் கரெக்ட். ஆனா மரத்தடியில உட்கார வச்சிட்டானே. அவரு சிலுவையில அறைய போறாரு, அதனால ஏ அப்பா, அங்கே இருந்து எங்க ஆபிரகாம்ல இருந்து சிலுவைக்கு போயாச்சு. என்ன ரெவலேஷன்! நீங்க வாய்ப்பு இருக்கு அனுஷியாமா? அப்படியா? கொஞ்சம் நெருங்கி வந்த மாதிரி தெரியுது. பொண்டாட்டி சரியில்லை, பொண்டாட்டிக்கு விசுவாசம் இல்ல, மனைவி சந்தேகப்படுறா. ஆபிரகாம் மட்டும் ஏத்துக்கிட்டாரு, அவங்க மனைவி ஏத்துக்கல. சரி, நான் ஒரு வார்த்தை சொல்றேன். இதே சம்பவம் புதிய ஏற்பாட்டில் நடக்குது. இதே சம்பவம் புதிய ஏற்பாடு நடக்குது. அதை நீங்க வாசிச்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியுதா பாப்போம். வாசிங்க மத்தேயு புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8:8.
நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. வாசிங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே. அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, அவன்கிட்ட வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை. ஏசு பாருங்க, வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் ஏசுநாட்ட போய் நிக்கிறான் பாருங்க அந்த கவர்மெண்ட் ஆபீசர். எவ்வளவு பெரிய இறக்க குணம் அவனுக்கு பாருங்க. பெத்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம் கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இவன் வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் ஏசப்பாட்ட போய் ஜெபம் பண்ண போயிட்டான். போய் கேட்கிறேன், ஆண்டவரே என் வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை. அப்படியாப்பா, சரி நான் வீட்டுக்கு வரேன், வந்து ஜெபம் பண்றேன் அப்படின்னு அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஆம், என்றென்றைக்கும் கர்த்தர் இதிலே வாசமா, ஆம் ஓகே நான் வரேன் அப்படின்ட்டாரு. ஆம் அப்படின்ட்டாரு. என் வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, வந்து சுகமாக்குன்னு சொன்ன உடனே ஆம் நான் வாரேன் அப்படின்ட்டாரு. அடுத்த வார்த்தை சொல்றான், ஆண்டவரே நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீர் பரிசுத்தமான கடவுள், நீர் உன்னதமான தெய்வம். நானோ பாவியா இருக்கிறேன், அக்கிரமக்காரனா இருக்கிறேன். நீங்க என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என் வீடு தகுதி இல்லை ஆண்டவரே. ஆபிரகாம் நினைக்கிறான், என்னுடைய சந்ததி பூத்து போயிருச்சு, என்னுடைய மனைவி சாராளுடைய கர்ப்பம் மரித்து போயிருச்சு, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க என்னுடைய வயசு அதிகமாயிருச்சு, என் குடும்பம் பட்டு போன குடும்பம், என் குடும்பம் தழைக்காத குடும்பம், என் குடும்பத்துல பிள்ளை இல்ல, அதனால நீங்க என் வீட்டுக்குள்ள வருவதற்கு என்னுடைய வீடு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. ஆபிரகாம் நினைக்கிறான், ஆண்டவரே என் வீட்டுல சந்ததி இல்ல, என் வீட்டுல ஒரு விளக்கு இல்ல, என் வீட்டுல ஒரு பிள்ளை இல்ல. அவனுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு வயசு கிழவி. சொல்ற, நான் கிழவி, எனக்கு இனி இன்பம் உண்டாகுமோ அப்படிங்கிறா. கிழவி, இவர் 100 வயசு கிழவன். அப்போ ஆபிரகாம் தன்னை தாழ்த்துகிறான். ஏன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஒரு நன்மை இல்லை, ஒரு செழிப்பு இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, ஒரு பிள்ளையினுடைய அழுகை சத்தம் இல்லையே, இத்தனை வருஷமா என்னுடைய குடும்பம் பட்டு போயிருக்கே. அல்லேலூயா. ஆம் சொல்லி அவர் வாரேங்கிறாரு. இவன் வேண்டாம், நீங்க மரத்தடியிலே உட்கார்ந்துருங்க. ஆனா அவன் பாருங்க, அவனுக்கு 2 பொம்பளை பிள்ளை. அல்லேலூயா. தம்பிக்கு 2 பொம்பளை பிள்ளை, அண்ணனுக்கு பிள்ளையே இல்ல. அவன் வலுக்கட்டாம என்ன பண்றான், உள்ள கூட்டிட்டு போறான். அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்குள்ளே வருவதற்கு நான் தகுதி அல்ல. நாங்க தகுதி பார்த்தா யார் வீட்டுக்கும் போறது கிடையாது. அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தை கொண்டு உள்ளே வருகிறோம். ஆனா அந்த நூற்றுக்கு அதிபதி பாருங்க, அந்த கவர்மெண்ட் ஆபீசர், வேணாண்டவரே நீங்க வீட்டுக்குள்ள வர்றதற்கு நான் தகுதி இல்லவன், நான் பாத்திரன் இல்ல. நீங்க அங்கே ரோட்டு வாசல்லே இருந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, வேலைக்காரன் சுகமாயிருவான், ஓ வேலைக்காரன் சரியாயிருவான் அப்படின்னு அங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த வார்த்தையை ஆம் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். ஆண்டவர் அப்படியே ஷாக் ஆயிடுறார். அல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு குணம் என்னை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு கூட இல்லையே. அவங்க எல்லாம் பெரிய மெதப்புல இருக்கிறாங்க, பெருமையில இருக்கிறாங்க, ஈகோல இருக்கிறாங்க. ஆனா இவன் பாருங்க, இவன் ஒரு புறஜாதியான், தேவனை அறியாத ஒரு மனுஷன், அவனுக்குள்ள இப்பேற்பட்ட ஒரு விசுவாசமா என்று சொல்லி பிழைத்திரு அப்படின்னு அங்கே இருந்து ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அதே நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்கிற வேலைக்காரன் சுகமாகிறான். இங்க இந்த இடத்துல இங்க இருந்து அவரை விசுவாசிங்க. ஹாஸ்டல் இருக்கிற உங்க தம்பிக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் அற்புதம் உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆபிரகாம் தன்னை தாழ்த்தினான். அவனுக்கு ஒரு வார்த்தை கிடைக்குது. வீட்டுக்குள்ள வரல, வெளியில இருந்து ஒரு வார்த்தை கிடைக்குது. என்ன வார்த்தை கிடைக்குது? அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏன் ஆபிரகாம் வீட்டுக்குள்ள கூப்பிடல, சாராளுடைய முகத்தை பார்க்க கூடாது என்று சொல்லி ஆபிரகாம் நம்மை வீட்டு வாசல்லையே மரத்தடியிலேயே தடுத்து நிறுத்திட்டான். அப்ப அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாதான், அதற்கு ஒரு தீர்வு கொடுத்தாதான் ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ள போக முடியும் என்று சொல்லி அறிந்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உற்பவ கால திட்டத்தில் அடுத்து நாங்க திரும்பி வரும் பொழுது சாராள் ஒரு பிள்ளையை பெறுவாள். எப்படிங்க? அவளுடைய கர்ப்பம் போயிடுச்சு, பெண்களுக்குரிய வழிபாடுகள் நின்று போயிருச்சு, பிள்ளை பிறக்கிறதற்கான வாய்ப்பு இல்லை.
ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. அந்த சத்தத்தை சாராள் கேட்டால் கூடார வாசல்ல உட்கார்ந்துகிட்டு மரத்தடியில் இவங்க கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டு அவள் நகைத்தாள். ஆனால் அது அப்படியே பலிக்கிறது. சரி, இங்க தம்பி வீட்டுக்கு வருவோம். இங்க வீட்டுக்குள்ள போனாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, புரோட்டா சிக்கன் எல்லாம் வச்சு, சிக்கன் பிரியாணியும் கொடுத்தாங்க, பிரிஞ்சும் கொடுத்தாங்க, நல்ல விதவிதமா கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. 2 தூதர்களும் பாஸ்டரும் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோமா உங்க வீட்டுல வந்து? அது பார்சல் வேற கொடுத்து விட்டாங்க. பாத்திரத்தை பத்திரமா கொடுத்து விடுங்கம்மா. பாத்திரம் கொண்டாந்துருக்கீங்களா? கொண்டாந்துருக்காங்க, மறக்காம வாங்கிட்டு போங்க. பார்சல் வேற கொடுத்து விட்டாங்க. சரி, இப்ப இவங்களுக்கு ஒரு வார்த்தை வருது, அண்ணனுக்கு ஒரு வார்த்தை. என்ன? அடுத்து உற்பவ கால திட்டத்துல சாராள் ஒரு பிள்ளையை பெறுவாள். வாசிங்க ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19 இருந்து 22 வரைக்கும் வாசிங்க. ரோமர் 4:19 முதல் 22 வரைக்கும். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. யாரு? ஆபிரகாம். எப்படி பிறக்கும்? எப்படி 85 வயசு 90 வயசு கிழவிக்கு பிள்ளை பிறக்கும்? 100 வயசு ஆயிடுச்சு, எனக்கு எப்படி பிள்ளை? அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. இப்படி நடக்கும்? என் மகனுக்கு எப்படி சரியாகும்? என் தம்பிக்கு எப்படி சரியாகும்? 4 வயசுல இருந்து இப்படி இருக்கு. எவ்வளவோ மருத்துவம் பார்த்தாச்சே, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சே. இல்ல, நீங்கள் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கக்கூடாது. வாசிங்க. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது 100 வயசு ஆயிடுச்சு. தன் சரீரம் செத்து போனதையும், அவனுடைய உடம்புல ஒண்ணும் பலன் இல்ல, சக்தி இல்ல. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும், தன்னுடைய மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்று அறிந்தும் எண்ணாதிருந்தான். அதை குறித்து அவன் யோசிக்கவே இல்லை. எப்படி குழந்தை பிறக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே, சயின்டிபிக் படி வாய்ப்பே இல்லையே, அதற்கான சந்தர்ப்பமே இல்லையே அப்படின்னு சொல்வதை அவன் எண்ணாதிருந்தான். அவன் கனவுல கூட, அவன் சிந்தையில கூட அதை நினைக்கவே இல்லை. எப்படி எப்படி எப்படின்னு சந்தேகப்படாதீங்க, குழப்பம் அடையாதீங்க, அதை குறித்து எண்ணாமல் இருங்கள். உங்க முகத்துல, உங்க கண்ணுல, உங்க இருதயத்துல நினைக்க வேண்டியது, அவன் சரியாயிட்டான், அவன் நல்லா இருக்கிறான், எங்களோட கூட இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. என்ன? அந்த சந்தேகமே இராதபடிக்கு விசுவாசத்துல பலவீனமா இருக்க கூடாது. வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆம் அப்படின்னு சொல்லிட்டார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அடுத்த உற்பவ கால திட்டத்துல நீ ஒரு குமாரனை பெறுவாய். நாங்க திரும்பி வரும்போது உன் கையில ஒரு பிள்ளை இருக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசித்தான். வாசிங்க. முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயமாய், அறகுறையா பாதி வெந்து வேக்காடாய் இல்ல, சந்தேகம் இல்லாம முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு அது நீதியாக எண்ணப்படும். அல்லேலூயா. அவன் வீட்டுக்குள்ள விடல, ஆனால் வெளியில இருந்து அவனுக்கு ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு 100 வயசானாலும் அவனுக்கு ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஈசாக்கை அவன் பெற்றெடுக்கிறான். ஆனா இங்கே பாருங்க, வீட்டுக்குள்ள போனாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, வெளியில கூட இல்ல, நல்ல திருப்தியா சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டாங்க. இப்ப இவங்களுக்கு நேரா ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை என்ன? வாசிங்க. 19ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிங்க. ஆதியாமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இதுதான் தம்பிக்கு கிடைக்கிற வார்த்தை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, என்ன சொல்லப்படுகிறது? இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன். தம்பி குடி இருக்கிற கம்ப்ளீட் ஊரையே ஆண்டவர் அழிக்க போகிறார். ஏன்னா ரொம்ப பாவத்திலும் அக்கிரமத்தில் இருக்கிறாங்க.
இந்த ஒரு குடும்பத்தை மட்டும் அந்த ஊர்ல இருந்து வெளியில கொண்டு வந்து அவங்களை என்ன பண்ண போறாரு? தப்ப வைக்க போறார். அவங்களை வெளியில தப்பிக்க வைக்க போகிறார். அப்ப அந்த ஊரையே அக்கினி இரையாக்க போகிறார். அப்ப சொல்றார் ஆண்டவர், உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ, பின்னாடி திரும்பி பார்க்காத. பின்னாடி திரும்பி பார்த்தேன்னா ஆபத்து. பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. முன்னாடி இயேசு இருக்கிறாரு, அவரை பார்த்து போயிட்டே இருங்க. பின்னாடி கூப்பிடுவாங்க, ஏய் போயிட்டாத, அங்க போகாத, சர்ச்சுக்கு போகாத, ஏன் அவ்வளவு தூரம் போற? கூப்பிடுவாங்க, கூப்பிடுற சத்தம் கேட்கும், பின்னிட்டு திரும்பாத. இல்ல, நான் ஓடுவேன் ஓடுவேன் ஓடுவேன், இயேசுவை நோக்கி ஓடுவேன். உன் ஜீவன் தப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா ஜீவனுக்கு கேரண்டி இல்ல. இயேசுவை விட்டு பின்னாடி திரும்பினா, இயேசுவை விட்டு பின்மாறி போனா, இயேசு வேண்டாம் என்று சொல்லி பின்னாடி போனா, முன் வச்ச கால பின்னாடி வச்சா நான் கேரண்டி இல்ல. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன், உனக்கு மறுவாழ்வை கொடுக்கிறேன், உனக்கு பிழைப்பை கொடுக்கிறேன், உன் குடும்பத்தை தூக்கி எடுக்கிறேன், உனக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன். உன் ஜீவன் தப்ப, உன் சந்ததி பிழைக்க, உன் தலைமுறை தூக்கி எடுக்க நீ ஓடிப்போ. ஆபத்து இருக்கு, இந்த பட்டணத்துக்கு ஆபத்து இருக்கு. இந்த உலகம் அழிய போது, இந்த உலகத்தை ஆண்டவர் ஒண்ணுமில்லாம கொண்டு போக போகிறார். நீ ஓடி வா. எங்க? சபைக்குள்ளே வா. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு திரும்பாதே. இந்த சம பூமி எங்கும் நில்லாதே. இந்த பூமியை நம்பாத. இந்த பூமியில எல்லாம் சொகுசா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. இந்த சம பூமியில எல்லாம் நல்லா இருக்கு, ஓடுறதுக்கு ஈஸியா இருக்கு, வேலை கிடைச்சிருச்சு, கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே போதும், ஓடுனது போதும். சம பூமியில் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ. மலை செங்குத்தா இருக்கும். சமபூமியில ஓடுறது ஈஸி, இந்த உலகத்துல ஓடுறது ஈஸி. இந்த உலகத்துல இயேசு இல்லாம ஓடுறது ரொம்ப ஈஸி. மகனே மகளே, இயேசு இல்லாம சம பூமியில ஓடலாம் ஓடலாம் ஓடலாம். ஆனால் இந்த சம பூமி சற்றே சறுக்கலா இருக்கிறது. அந்த சறுக்கல் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நீ மலையை நோக்கி ஓடிப்போ. நீ சம பூமியில் ஓடுவதற்காக உன்னை நான் அழைக்கவில்லை. கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நீ மலையை நோக்கி ஓடிப்போ. மலை மேல ஏறு. மலை கிறிஸ்துவின் சபை. இந்த சபைக்கு வா, சபைக்கு ஓடி வா. அல்லேலூயா. உலகத்திலே உலண்டு கிடக்காத ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அது உனக்குரிய நாளில், அது கர்த்தருக்குரிய நாள். நீ சபைக்கு வா. மலை என்றால் சபைக்கு அர்த்தம், பர்வதம் சபை. அல்லேலூயா. சமபூமியில் இல்லாதே. இதுதான் அவனுக்கு வந்த வார்த்தை, இதுதான் தம்பிக்கு வந்த வார்த்தை, இதுதான் உங்களுக்கு வந்த வார்த்தை. அழிவிலிருந்து காப்பாத்திடுவார், அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்தும், சுரேஷுடைய பிரச்சனையிலிருந்தும் வெளியில கொண்டு வந்துருவாரு, அது பெரிய விஷயம் இல்ல. ஆனால் தொடர்ந்து பின்னிட்டு திரும்பாம, சம பூமியில் ஓடாம, மலையை நோக்கி, கிறிஸ்துவாகிய கண்மலையை நோக்கி, சபையை நோக்கி நீ ஓடி வா அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எச்சரிக்கையாக முன்னமே சொல்லுகிறார். ஆனா தம்பி என்ன சொல்றான்? அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு தம்பி லோத்து என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படியல்ல ஆண்டவரே, அப்படியல்ல ஆண்டவரே. சொல்லி முடிஞ்சு. அவர் ஆம் என்கிறார், இவன் இல்லை என்கிறான். அல்லேலூயா. புரிஞ்சா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அதை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. தன்னுடைய சரீரம் செத்து போனதா இருந்தாலும், தன்னுடைய மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பம் மரித்து போனதாக இருந்தாலும், அவன் அதை ஆம் என்று விசுவாசித்தான். இவனை நோக்கி மலைக்கு ஓடிப்போ என்றான், இவன் இல்லை என்கிறான். அவன் ஆம் என்கிறான், இவன் இல்லை என்கிறான். அதான் தம்பிக்கும் அண்ணனுக்குள்ள வித்தியாசம். அல்லேலூயா. இல்ல, என்னால மலையெல்லாம் ஓட முடியாது ஆண்டவரே. சமபூமியில் ஓடினா ஈஸியா இருக்கும், மலையில ஓடினீங்கன்னா செங்குத்தா இருக்கும், மூச்சு வாங்கும், மூச்சு இறைக்கும். நான் எப்படி ஓடுறது? இவர் ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்கிறார். ஆண்டவரே அப்படி அல்ல, எப்படி இல்ல, முடியாது, வேண்டாம், கஷ்டம், செலவு ஜாஸ்தி, எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க. ஏன்டா கிறுக்கு பிடிச்சிருக்கா? நேரா இருக்கு பாதை, அழகா பிளாட்டா இருக்கு, ஹைவேஸா இருக்கு, அதுல அழகா ஓடுறதை விட்டுவிட்டு ஏண்டா நீ மலைக்கு ஏற? 4 பேர் கேட்பாங்க, நல்லா தானே இருந்தீங்க, ஏன் மலைக்கு ஓடுறீங்க? ஏன் சபை சபைன்னு ஓடுறீங்க?
ஏன் பைபிளுக்கு பின்னாடி போறீங்க, ஏன் இயேசுக்கு பின்னாடி போறீங்க? 4 பேர் கேட்பாங்க. அப்படி அல்ல ஆண்டவரே, அவன் இல்லைன்னா சோலி முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. பாருங்க, வெளியில வந்தா பின்னிட்டு திரும்பாதே அப்படின்னா மனைவி திரும்பி பார்த்தா அப்படியே உப்பு தூண் ஆயிட்டா. தம்பி மனைவி வெளியில கொண்டு வராரு, கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வராரு, அந்த ஊரே அழிக்க போறாரு. பின்னிட்டு திரும்பாதே அப்படின்னாரு. இவன் சொன்ன வார்த்தை அப்படி அல்ல அப்படின்னு அதுக்கு முதல்ல அங்கேயே ஒரு அடையாளத்தை வச்சார். திரும்பி பார்த்தா மனைவி ஃபர்ஸ்ட் காலி. அப்படி அல்ல ஆண்டவரே, முடிஞ்சு போச்சு. அடுத்த 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சீர்கெட்டு போச்சு. அல்லேலூயா. அருவருக்கப்பட்ட சந்ததிகளை பெற்றெடுத்தான். பாருங்க, அன்னை வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு, தம்பி வாழ்க்கை தரமட்டமா போயிடுச்சு. அல்லேலூயா. அவன் ஆம் என்றான், இவன் இல்லை என்றான். ஆம் என்றவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், இல்லை என்றவனுடைய தலைமுறை ஒரு அசிங்கமான தலைமுறையாக மாறி கேவலமான ஒரு சந்ததியாக மாறிவிட்டது. அல்லேலூயா. நான் நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் நான் சொல்லணும். நான் பாலிஸ் பிரசங்கியார் அல்ல. அல்லேலூயா. வாங்க, அல்வா கிடைக்கும், லட்டு கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும், அப்படி இல்லை. நல்லதையும் நான் சொல்லணும், கெட்டதையும் நான் சொல்லணும். சம பூமியில ஓடாதீங்க. அந்த சம பூமி தான் உங்க கண்ணுக்கு தெரியுது, ஆனால் அதை சற்றே, நீ வாசிச்சீங்களா சங்கீதம் 73, அதை சற்றே சறுக்கலான இடத்துல நீர் திருப்பி இருக்கிறீர். திடீர் சர்ன்னு இறங்கும். நல்லா ஓடிக்கிட்டே இருப்போம் பூமியில, நல்லா ராஜபோகமா இருப்போம், நல்லா செல்வ செழிப்பா இருப்போம். ஏசு வேண்டாம், ஏசு நல்லா இருக்கலாம், நல்லா செழிப்பா இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா ஓடுனீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சல்லுன்னு சறுக்கலான இடம், அது நேரா கீழே அண்டர் கிரவுண்டு பாதாளத்துக்கு தான் போகும். அல்லேலூயா. மலையை நோக்கி ஓடிப்போம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. இல்லேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. கெஞ்சி கேட்கிறார். அல்லேலூயா. மகளே, மகனே, உனக்காக நான் ஒரு வார்த்தையை நான் கொடுக்கிறேன். அந்த வார்த்தையை ஆம் விசுவாசிக்கிற ஆண்டவரே. கண்களை மூடுங்க. யாரும் கண்ணை திறக்காதீங்க. கொஞ்சம் களைப்பா இருக்கலாம், கொஞ்சம் களைப்பா இருக்கலாம், ஆனாலும் உண்மையா ஒப்பு கொடுங்க. செலக்ட் பண்ண வேண்டியது உங்க காரியம். அண்ணனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க போறீங்களா, தம்பியுடைய வாழ்க்கையை பார்க்க போறீங்களா? அண்ணன் வீட்டுக்குள்ள வர விடல, அதுக்கு அவங்கள மதிக்கல அப்படின்னு அர்த்தம் இல்லை. நான் தகுதி இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். அவன் மனதிலே ஒரு தாழ்வு மனப்பான்மை. கர்த்தர் அதை பார்க்கிறார், கர்த்தர் அதை பார்க்கிறார். இந்த குடும்பத்தின் விளக்கை நான் கொளுத்தி வைக்க வேண்டும். இந்த குடும்பத்தின் விளக்கு அணைந்து போயிருக்கிறது. சந்ததி இல்லாமல், பிள்ளை இல்லாமல் இந்த குடும்பம் அப்படியே அணைந்து போயிருக்கிறது. முடிந்து போயிருக்கிற இந்த குடும்பத்தை நான் விளக்கேற்றி துவக்கி வைக்க வேண்டும். ஒரு ஆரம்ப விழா, ஒரு விடுதலை பெருவிழாவை இந்த குடும்பத்திலே நான் செய்ய வேண்டும். ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அடுத்த உற்பவ கால திட்டத்தில் சாராள் ஒரு பிள்ளையை பெறுவாள். ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் 2026 தம்பி எங்களோட கூட இருப்பான். ஆமென். தம்பி சொஸ்த புத்தி ஆயிருப்பான். அல்லேலூயா. அடுத்த உற்பவ கால திட்டத்துல, ஆமென். போன முறை நீங்க வந்த போது கர்த்தர் பண்ணின தீர்க்க தரிசன வார்த்தை சரியாய் ஒரு வருஷத்துல இந்த குடும்பம் தழைக்கும். அந்த ஒரு வருஷம் நீங்க எப்படி ஓட போறீங்க? அந்த ஒரு வருஷம் நீங்க எப்படி இயேசுவை பின்பற்ற போறீங்க? அந்த ஒரு வருஷம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காத்திருப்பின் காலம். நீங்க எப்படி நம்புறீங்க, எப்படி விசுவாசிக்கிறீங்க, எப்படி ஓடி வர போறீங்க, எப்படி மலையேற போறீங்க? சம பூமியை வெறுத்து சொந்த பந்தங்களுடைய எல்லா நிந்தைகளுக்கும் பேச்சுகளையும் செவி கொடுக்காம எப்படி நீங்க மலையை நோக்கி, சபையை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி, பரிசுத்த வேதாகமத்தை நோக்கி அவருடைய வார்த்தைக்கெல்லாம் ஆம் 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 என்று சொல்லி நீங்க கீழ்ப்படிய போறீங்களோ, உங்களை நோக்கி அற்புதங்கள் தொடர்ந்து வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.